வணக்கம், நான் சுந்தரம். இது AssetsZone யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 lakhs வச்சு இந்த லாஸ்ட் 13 டேஸ்லேருந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கணும், லாஸில் இருக்கணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். பட் அதுக்கப்புறமா முக்கியமாக ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ அவசியம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்காததுனால தான் எனக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது 19th ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 lakh வச்சு மொத்தம் 1.5 lakhஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரேடிங்கு. ஃபஸ்ட் வீக்கில் 59,000 வந்து என்னோடய ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. செகண்ட் வீக்லேருந்து அடிஷ்னலாக 1 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். டோட்டல் 2.5 lakhs என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் வீக்கில் 96,000 வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கிறேன். தேர்டு வீக் இந்த வீக்லேருந்து அடிஷ்னலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. என்னோடய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 lakhs தான். பட் இந்த வாரம் வந்து ரொம்ப லாஸுங்க எனக்கு. ஸோ 56,000 ஃபஸ்ட் டே, செகண்ட் டே வந்து 41,000 லாஸு, தேர்ட் டே வந்து 41,000 ப்ராஃபிட்டு, ஃபோர்த் டே வந்து 84,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. மொத்தமாக 1.4 lakhs வந்து லாஸில் இருக்குது. நம்ம மொத்தமாக 2.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் 28,000 வந்து லாஸில் இருக்கிறேன் நான் இந்த வாரம். ஸோ எப்படி 56,000 இந்த 41,000 84,000 லாஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வைக்காதனால தான் இவ்வளோ லாஸு. அதையும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த 56,000 வந்து எப்போ லாஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். May 2 இந்த லாஸு. நான் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா ஃபுல் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டாக ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு, அப் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி என்னோடய டெக்னிக்கலாக கரெக்டாக காமிச்சிது. பட் நான் ஸ்டாப் லாஸ் வைக்காதது வந்து என்னோடய பெரிய தப்பு. அது நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்காத காரணத்தினால தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ஒரே கேண்டில் ஏறி அடுத்த கேண்டில் இவ்வளோ பெரிய டவுனு. ஸோ நான் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருப்பேன். இன்கேஸ் நான் வந்து ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3,000 4,000 ஸ்டாப் லாஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன் எப்போவும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து லாஸ் வந்து 56,000 தான் ஆச்சு எனக்கு. May 2. May 3 வந்து ஹாலிடே. May 4 வந்து மறுபடியும் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து அதே போல் டபுள் டாப் ஆகுது, மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் போகும். இங்கேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கவே இல்லை, அப் ட்ரெண்டில் போகும்ன்ட்டு நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தேன். பட் கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரே கேண்டில் மொத்த ப்ராஃபிட்டும் வைப் அவுட் ஆச்சு. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் தான். ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ முக்கியன்றது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நியூ ட்ரேடர்ஸ், பிகினர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை ரொம்ப மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அவசியம். 41,000 வந்து லாஸ் ஆகிருக்கு 4th மேல. May 6 இன்றைக்கி இருந்து மொத்தமாக 84,000 வந்து லாஸ் ஆகிருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நான் வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கினேன். குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ட்ரேட் வந்து வந்தது. ஸ்டாப் லாஸ் நான் வந்து இங்கே வச்சுருந்தாலும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டாப்பில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா குவான்டிட்டி வந்து நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கினேன். குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கினால என்னோடய லாஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன் நான். பட் ஸ்டாப் லாஸ் வந்து 3 டைம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. என்னோடய டோட்டல் கேபிட்டல் வந்து 2.5 lakhs. ப்ராஃபிட் 16,000 இருந்தாலும் ப்ரோக்கரேஜ் வந்து 44,000 இருக்குது. ஸோ மைனஸ் 28,000 வந்து என்னோடய லாஸ் இந்த 13 டேஸில். இப்போ என்னோடய அமௌண்ட் வந்து 2.21 lakhs இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.